ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடிப்பூரம் அம்மனுக்கு சிறப்பு வளைகாப்பு பூஜை தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் இருக்க காளீஸ்வரன் சிவபெருமான் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே அம்மனுக்கு ரொம்பவே அழகாக வளையல் அலங்காரம் செய்து அவங்களுக்கு வளைகாப்பு பூஜை பண்ணாங்க. எப்போவும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு அம்பிகைக்கும் அம்மனுக்கும் ஆண்டாளுக்கும் ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. அதனால தான் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறதுக்காகவும், திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையும் மனசில் கொண்டு இந்த வளைகாப்பை நடத்தி அம்மனை வழிபடுறாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுடைய மாதம் தான் சொல்லலாம். மந்த்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் சொல்லலாம். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நம்மளோட குறைகளை கொண்டு போய் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரும்போது மனசு ரொம்ப லேசாக இருக்கும். குறைகள் தீருதோ தீரலையோ அடுத்த விஷயம், நம்மளோட நம்பிக்கை முழுசாக கடவுள் மேலே வச்சுட்டு வரும்போது நமக்கு மனசு ஏதோ லேசாக இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரணுன்றத நான் சொல்கிறேன். இங்கே குங்கும பூஜையெல்லாம் செஞ்சாங்க, 108 ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டு. ஆண்கள் ஒரு சைடு பஜனை பாடினாங்க, பெண்களும் ஒரு சைடு பஜனை பாடினாங்க. பெண்கள் மட்டும் இந்த வழிபாட்டில் கலந்துக்கல, நிறைய ஆண்களும் நான் பார்த்தேன் இந்த கோவிலில். அதே நேரத்தில் இன்னைக்கு நான் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கோவில் காளீஸ்வரன் சிவபெருமான் கோவில். இதில் சாந்தநாயகி அம்மன் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த பூஜை பண்ணாங்க. எப்போவுமே பிரதோஷம் ரொம்பவே சிறப்பாக பண்ணுவாங்க பூஜையெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.